ஹாய், நான் ரஷீதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போயம் வந்து டு நாட் கோ ஜென்டில் இன்டு தட் குட் நைட் பை டிலன் தாமஸ். ஸோ டிலன் தாமஸ் அவங்க அப்பாவுக்காக டெடிகேட் பண்ண போம் தான் இது. அண்ட் திஸ் இஸ் இஸ் மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க். அண்ட் இது வந்து டிலன் தாமஸ் வந்து ஒரு போய்ட் தான், பட் ஹி ஆல்சோ ரோட் ஷார்ட் ஸ்டோரிஸ், மூவி ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் அங்கங்கே கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கூட பண்ணியிருக்காரு. அண்ட் ரேடியோ ப்ராட்காஸ்டிங் கூட ஹி வாஸ் இன்டு. அண்ட் இது வந்து அவங்க அப்பாவோட அந்த டையிங் ஸ்டேஜில் அவர் எழுதின ஒரு போம். ஸோ இட் ஹேஸ் தட் எமோஷ்னல் வெயிட் அண்ட் ஒரு லேசான சேட்னஸும் டெத்தை பற்றின ஒருத்தர் அதை எப்படி மீட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சின்ன பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குற ஒரு போம் மாதிரி இருக்குது. ஸோ இந்த போயம் வந்து பார்த்திங்கன்னா சிக்காக இருக்கிறவங்க, டையிங் பெட்டில் இருக்கிறவங்க, வயசானவங்க, இவங்க எல்லாரையும் வந்து டெத்தை வந்து ஃபைட் பண்ண சொல்லி கேட்குது. இதுதான் அந்த போயமோட கான்டெக்ஸ்ட் ஃபுல்லாகவே. அண்ட் டு நாட் கோ ஜென்டில் இன்டு தட் குட் நைட் அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் இன்டு குட் நைட் அப்படின்னா வந்து தூங்குறது கிடையாது. குட் நைட் மீன்ஸ் டெத். ஓகே, ஸோ ஜென்டிலாக வந்து விட்டு தந்துட்டு இறந்துடாதீங்க, யூ ஹாவ் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் டெத் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த போமில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் லைக் 6 ஸ்டான்ஸாஸ், குட்டி ஸ்டான்ஸாஸ். அண்ட் படிக்கும் போதே ஈஸியாக புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியான போம் தான் இது. ஓகே, ஸோ பார்க்கலாம். Do not go gentle into that good night. Old age should burn and drive at close of day. Rage against the dying of the light. ஸோ இது அவங்க அப்பாவுக்கு அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜென்டிலாக வந்து விட்டு கொடுத்துடாதீங்க, ஓல்டேஜாக இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ரேஜ் அப்படின்னா வந்து அந்த ஃபைட் பண்ணுறாங்க, ரெசிஸ்ட் பண்ணுங்கள் அகெயின்ஸ்ட் த டையிங் ஆஃப் த லைட். நீங்கள் இறக்கிறதுக்கு அந்த இறந்து போயிட போகிறோம் அப்படின்னு விட்டு கொடுக்காம யூ ஹாவ் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபைட் அண்ட் ரெசிஸ்ட் அகெயின்ஸ்ட் டெத். செகண்ட் பார்த்தீங்கன்னா தோ வைஸ் மேன் அட் தி எண்ட் நோ டார்க் இஸ் ரைட் பிகாஸ் தி வேர்ட்ஸ் ஹாவ் ஃபோக் நோ லைட்டிங் தே டு நாட் கோ ஜென்டில் இன்டு தட் குட் நைட். வைஸ் மேனுக்கு தெரியுமா இறப்பு தான் வந்து வாழ்க்கையோட கடைசி இது அப்படின்னு சொல்லிட்டு, டெத் இஸ் இன்னெவிட்டபிள்னு சொல்லுவாங்கள்ல, வாழ்க்கையோட முடிவு வந்து டெத்து தான் அப்படின்னு தெரிஞ்ச வைஸ் மேன்னா போயட்ஸ், ஃபிலாசபர்ஸ், அந்த மாதிரி புத்திசாலியானவங்க, அந்த மாதிரி வைஸ் மேனை அவங்கள டினோட் பண்ணலாம். ஸோ இவங்க வந்து இதை பற்றி நிறையா எழுதியிருப்பாங்க. தே நோ தட் லைஃபோட கடைசி பார்ட் டெத் தான் சொல்லி, ஆனால் கூட அவ்வளோதான்ப்பா வந்துருச்சு அப்படின்னு விட்டு கொடுக்காம தே ஃபைட். ஸோ யூ ஹாவ் டு ஆல்சோ ஃபைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட் மேன் த லாஸ்ட் வேவ் பை crying how bright the frail deeds might have danced in the green way. Rage against the dying of the night. So good men, அதாவது வாழ்க்கையில் வந்து மாரல்ஸை பின்பற்றி வாழ்கிறாங்கல்ல, நம்மளுடைய அந்த நல்லதை வந்து மேம்படுத்தி வாழணும்னு நினைக்கிற, மாரல்ஸை அப்ஹோல்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுற மக்கள் வந்து என்ன செய்கிறாங்களாம், அவங்களோட கடைசி டைம் வந்ததுக்கப்புறம் எப்படி வந்து அவங்களால நிறைய விஷயங்களை அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியலை, தே ஃப்ரெயில் டீட்ஸ், அதாவது அவங்க பண்ண முடியாத விஷயங்களை நினச்சி வந்து அழுவாங்களாம். ஸோ தே ஃபைட் அகெயின்ஸ்ட் த டெத். நெக்ஸ்ட் வந்து வைல்டு மென் ஹூ காட் அண்ட் sang the sun in the flight and learned too late they grieved it on its way. Do not gentle into that good night. வைல்டு மென் கிடையாது. வைல்டு மென்னா வந்து ரொம்ப தைரியமானவங்க, இல்லை ரொம்ப அட்வென்ச்சர்ஸ்குள்ளே இருக்கிறவங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்களாம், வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு த்ரில்லான அட்வென்ச்சர் மாதிரியே வந்து எல்லா அட்வென்ச்சர்ஸையும் அனுபவிக்கிறவங்க என்ன செய்வாங்களாம், அவங்க லைஃப் ஃபுல்லாகவே ஒரு அட்வென்ச்சர் இதுலேயே முடிஞ்சிருச்சே, நம்ம லைஃப் முடிய போகுதே, நம்ம இதை வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ரசிக்காமல் விட்டுட்டோமேன்னு சொல்லி அதை க்ரீவ் பண்ணுவாங்களாம். அதனால் அவங்க வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாரு டு நாட் கோ ஜென்டில் இன்டு தட் குட் நைட், நீங்களும் வந்து விட்டு கொடுக்காமல் ஃபைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிரேவ் மென் அப்படிங்கிறது வந்து சீரியஸாக இருக்காங்கல்ல, சீரியஸ் பர்சனாலிட்டியாக இருக்கிற மென்னாகவும் இருக்கலாம், இல்லை இறந்து போகிற ஸ்டேஜில் இருக்காங்கல்ல, டெத்துக்கு கீழே இருக்கவங்க, கிட்ட இருக்கிறவங்க, அவங்களையும் சொல்லலாம். கிரேவ் மென் நியர் டெத் ஹூ see with blinding sight, blind eyes could blaze like meteors and be gay. Rage against the dying of the light. ஸோ அவங்களையும் சொல்கிறாங்க who see with the blinding sight. blinding sight அப்படிங்கிறது வந்து கிரேவ் மென் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும், நீங்கள் நோட் பண்ணுற விஷயம் என்னென்னா, டிலன் தாமஸோட ஃபாதருமே வந்து he got blind when he was old. ஸோ நீங்கள் பிளைண்ட் ஆனால் என்ன, ஸோ நீங்கள் வந்து ஃபைட் பண்ணணும் டெத் அகெயின்ஸ்ட், அதான். அண்ட் லாஸ்ட் ஸ்டான்ஸா வந்து அண்ட் யூ மை ஃபாதர் தேர் ஆன் த சேட் ஹைட் கர்ஸ் பிளஸ் மீ நவ் வித் யோர் ஃபியர்ஸ் டியர்ஸ் ஐ ப்ரே டு நாட் கோ ஜென்டில் இன்டு தட் குட் நைட். ரேஜ் அகெயின்ஸ்ட் த டையிங் ஆஃப் த லைட். கடைசி அவங்க அப்பாக்கே சொல்கிற மாதிரி அண்ட் ஃபாதர் தேர் ஆன் த சேட் ஹைட்னா
லைக் ஹவு ஹீ இஸ் க்ளோஸ் டு டெத் அதை தான் சொல்கிறாங்க சேட் ஹைட் அப்படின்றதில். ஸோ உங்களோட நீங்கள் வந்து என்னை கர்ஸ் பண்ணுங்கள், ப்ளெஸ் பண்ணுங்கள், லைக் யூ க்ரை அண்ட் டூ வாட் எவர் யூ வாண்ட், பட் யூ ஷுட் நாட் கிவ் அப். நீங்கள் வந்து விட்டு கொடுக்காமல் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஃபைட் வித் த டெத். ஸோ இதுதான் வந்து போம், இவ்வளோ தான் போயமே. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி போயம். அவங்க அப்பாவை வந்து லைக் எமோஷ்னலி வந்து ஒருத்தர் வந்து அவங்க அப்பாவோட லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து எழுதின ஒரு இது. ஸோ இதில் வந்து அப்படியே லைக் ஃபஸ்ட் அவங்க ஃபாதரை சொல்கிற மாதிரி, அடுத்து வைஸ் மேனை சொல்கிற மாதிரி, அப்புறம் குட் மேனை சொல்கிற மாதிரி, அப்புறமா கிரேவ் மேனை சொல்கிற மாதிரி, வைல்டு மேனை சொல்கிற மாதிரி, இது மாதிரிலாம் போயிட்டு திருப்பி அவங்க ஃபாதர்கிட்டயே சொல்கிற மாதிரி வந்துடுது. ஸோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, யூ ஹாவ் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் டெத். ஸோ டெத் வந்து அப்ரோச் ஆகுது, நம்ம லைஃப் இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம மனசார விட்டு கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி விட்டு கொடுக்காம உயிரோடு இருக்கிற வரைக்கும் till your heart beats, till your pulses, you feel that pulsating sensation, you have to fight against the death. அதுதான் வந்து மொத்த போயமோட கருத்து வந்து இதுதான். ஸோ திருப்பி திருப்பி அவர் சொல்ல வர்ற இதுவும் அதுதான், ஃபைட் அகெயின்ஸ்ட் இட், ஃபைட் அகெயின்ஸ்ட் இட், ஃபைட் அகெயின்ஸ்ட் இட். ஸோ இதுதான் வந்து போயம். இட்ஸ் வெரி 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 ஈஸி போயம். ஸோ நீங்கள் சும்மா படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அந்த மாதிரியான போயம். ஸோ இதில் வந்து வைஸ் மேன் அப்படிங்கிறது வந்து ஃபிலாசபர்ஸ், ஸ்காலர்ஸ், போயட்ஸ், செயின்ஸ், யாராக இருந்தாலும் இவங்களாம் வைஸ் மேன்லாம் உங்களுக்கு குறிக்கிறதா இருக்கலாம். குட் மேன் வந்து உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேணாம். ஸோ குட் பீப்புள் ஹூ ட்ரை டு லிவ் பை த காட்ஸ் ரூல்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வைல்டு மேன்னா த பீப்புள் ஹூ லவ் அட்வென்ச்சர்ஸ். அவங்க வந்து அவங்க வந்து அந்த கிஃப்ட்ஸை வந்து ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணுற ஒரு பர்சன் அந்த மாதிரி. ஸோ வந்து யூ ஹாவ் டு கொஞ்சம் அங்கங்கே வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் இவ்வளோ தான் இந்த போம்.